வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து குருவாயூர் ஜங்ஷன் வந்து இறங்கியிருப்போம். அதை தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஸ் நம்ம குருவாயூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னென்ன ஸ்பாட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட் சைட்லேயே வந்து எல்லா ஊருக்கும் போகிறதுக்கான பஸ் எல்லாம் வந்து அப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான மாதிரி வரும். அதிலே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற ஸ்ட்ரீட் எங்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதிலே மார்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே கண்ணுக்கு தெரியும். ஒரு கழுகு சிலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் நந்தி சிலை மாதிரி இவங்க இந்த கோயில் திருச்சூர் குருவாயூர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் அந்த முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த கழுகு சிலை வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே பேக் சைடு தான். கொஞ்சம் லைட்டாக வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு தூரத்தில் பார்த்தா தெரியும் நம்மளோட குருவாயூர் கோயில். இந்த ஊர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்னா பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இல்லாமல், அதாவது அந்த கோயில் சன்னதிக்குள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் கோயிலுக்கு முன்னாடி வரையும் வந்துக்கலாம். அதேமாதிரி கேர்ள்ஸு ஷேரியில் தான் வரணுன்ற மாதிரி. என்ன ரூல்ஸ்னு தெரியல, எனக்கு வேறு தெரியாது. அது இல்லாமல் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஹெவியான கூட்டம். லைன் வந்து பார்த்தீங்கன்னா சன்னதி போய் ரீச் அடையவே 6 ஹவர்ஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னதி உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. நம்ம வெளியே மட்டும் எப்படிலாம் இருக்குது கோயில்னு சொல்லி விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நம்ம போகலாம். மக்களே, நம்மளோட குருவாயூர் கோயில் நல்லா சூப்பராகவே கட்டியிருந்தாங்க. அதுக்கு அப்படியே பேக் சைடு அப்படியே கோயிலை சுற்றி வர இடம் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குங்க. அன்னதான கூடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய குளம். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சுருப்பாங்களே அதே மாதிரி, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு கொடுத்து போயிடலாம். அன்னதான கூடத்துக்குமே பார்த்தீங்கன்னா லைன் வந்து நிற்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் குருவாயூர் கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம போகிறதுக்கான வண்டி வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாசல்லே நின்றுச்சு. அதில் ஏறி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். அடுத்து நம்ம வந்திருக்கிற குருவாயூரில் செகண்ட் ஸ்பாட்டு, இந்த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம குருவாயூர் தேவஸ்தானம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அவங்க வந்து பராமரிக்கப்படுற ஆனைக்கோட்டா. நம்ம ஊர் இதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யானை பண்ணைங்க. யானை ஃபுல்லாக வச்சு பராமரிக்கிறாங்க. கோவில் தேவஸ்தானமே ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். உள்ளே போய் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸு என்னன்றதெல்லாம் பார்ப்போம். யானை கொட்டாக்குள்ளே வந்தாச்சு. ஆனைக்கொட்டா. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வாங்குறாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா 10 ருபீஸு. ஒர்த்தா இல்லைன்றதை அந்த ஃபுல்லாக ஆனைக்கொட்டா ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நிறைய யானை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ யானை இருக்குது என்னன்றதை பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு யானை இருக்கிற இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் பண்ணி பார்க்குறது தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல் கிளிப்பிங்ஸாக பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு யானையோட கிளிப்பாக அப்படியே ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். அப்படியே அங்கே பாருங்களேன், அந்த ஒவ்வொரு யானைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டு மாதிரி நல்லா ஹைட்டாக போட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான சாப்பிட்றதுக்கான இதுவுமே, அதுக்கப்புறம் அது குளிக்கிறதுக்கு தனியாக பைப் லைன் வச்சு அந்த ஓஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு யானைக்குமே அந்த நம்ம பார்த்தோம்னா அந்த கட்டி மொத்தமாக போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனி அந்த ஷெட்ரு மாதிரி போட்டு அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மக்களே, இங்கே பாருங்கள், டெய்லியும் வந்து யானையை வந்து குளிப்பாட்டிடுவாங்க போல இருக்குது. இதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு வெளியே வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குளம் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் காட்டுறேன். ஏன்னா நம்ம இன்சைடு வந்துட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஓசு வச்சுமே நல்லா குளிப்பாட்டுறாங்க. டெய்லியுமே குளிப்பாட்டிடுவாங்க. நான் நீங்கள் ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன். இப்போ ஒரு யானை குளிக்குது பாருங்கள், காட்டுறேன். அது எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி குளிக்குது பாருங்கள். நம்ம அது வீடியோ எடுக்கிறதையும் பார்க்குது, அது தெரியுது. வீடியோ எடுக்கவும் பார்க்குது, தெரிஞ்சு டான்ஸ் ஆடுதா என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியில் இருக்குது. அப்படியே இங்கிட்டு பாருங்கள், ஒரு பெரிய யானை வருதுங்க.
அப்படியே இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த பெரிய மரம் கிட்டத்தட்ட அது இருக்கும் போல் 1 டன்னுக்கு மேலே வெயிட்டு. அவ்வளோ வெயிட் இருக்கிறத எப்படி தூக்கிட்டு வருது பாருங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு இருக்க எல்லா யானையுமே பார்த்தீங்கன்னா, இதே வேலைய தான் செய்யுது. குளிக்குதுங்க, சாப்பிடுது. ஸோ இன்னொரு யானை குளிக்குது பாருங்க. இங்கிட்டு அதாவது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா யானையுமே குளிப்பாட்டுற டைம் போல. அந்த கால்ல அந்த மரம் தூக்குச்சு பார்த்தீங்களா? அந்த மரம் தூக்குறதெல்லாம் முடிச்ச உடனே நேரா குளிக்க வந்துரும் போல. இங்க கீழ போட்டிருக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்தந்த இடத்துல அதுக்கான சாப்பிட்றதுக்கானத அத வச்சு எடுத்துட்டு வந்து வச்சுடுறாங்க. இவ்வளோ ஹாப்பியா வந்து குளிக்குது பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆனைக்கோட்டாவோட வீடியோஸு. நம்ம ஃபுல்லாகவே சுற்றி வந்துட்டோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 யானைக்கு மேலே வந்து இவங்க தேவஸ்தான பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த ஆனைக்கோட்டாவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கால்லேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடல, போய் முதல்ல வந்து நம்ம சாப்பிட்றலாம். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. சரி அங்கே போய் பார்த்தோம். பரோட்டாவும் சைடிஷ் வந்து நம்ம வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பீஃப் கறி, ஒரு முட்டை கறி வாங்கியிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு. இது நான் ஜங்ஷன்லேயும் கோயில்கிட்டையுமே நான் சொல்லியிருக்கணும். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வெளியே வரோமே அப்படியே அந்த கடை பக்கத்தில் எல்லா கடையுமே பார்த்தீங்கன்னா லாட்ரி தான். லாட்ரி டிக்கெட் வந்து இங்கே வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் கூட இந்த ஊரில். அதாவது கேரளா ஃபுல்லாகவே சொல்லலாம். உங்களுக்கு இந்த லாட்ரியில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஏன் இன்னும் நிறைய ஸ்பாட்டு நீ சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நீ எனக்கு கேட்குது. இது வந்து சடனாக பிளான் பண்ண ட்ரிப்பு, அதெல்லாம் பட்ஜெட் ட்ரிப்பு. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர் ட்ராவல் பண்ணக்கூடிய கேஎஸ்ஆர்டிசியோட பஸ்ஸு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து வண்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. பட்டு நாங்கள் போகும்போது அது இல்லை, டைம் ஆகும்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து அடிக்கடி பஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி போயிட்டு பொள்ளாச்சி வழியாக தான் போகுது. ஸோ அதனால் பழனி போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. அங்கேருந்து மாறிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்கும். இங்கேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நம்ம பழனி போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மதுரைக்கு. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஏன் ரிட்டன் வந்து பஸ்ஸில் போகிறோன்றதுக்கு 2வது காரணம் இருக்குது. நம்ம ட்ரெயினில் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது. பஸ்ஸில் போகலான்ட்டு ஏன் முடிவெடுத்தோம்னா, நம்ம சிட்டிக்குள்ளே பூந்து போகிறனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வழியில் போகிற இடத்துல ஒரு டனல் வரும்னு சொல்லியிருந்தாங்க. 2 டனல் தெரியுது. அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த டனல் வந்து இந்தியாவிலே வந்து 2வது பெரிய டனல்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரில் இப்போ ஓப்பன் பண்ணது. ஸோ இந்த டனல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் சிறுசுன்றதுனால 2வது பெரிய டனல்னு சொன்னாங்க. உள்ளே நுழைஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு டனலு. இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். வாவ்! வேறு லெவலுங்க. நம்மளோட ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங்கஸ்ட் டனல் எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். பட் அதனால் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அங்கே தூரத்தில் தெரியுது. நான் கிட்ட வரும்போதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். விண்டு மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்டது அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்கங்க. கேரளா பஸ்ஸு சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா டாப் ஸ்பீடில் கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டாங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். தூரத்தில் தெரியுது நம்மளுடைய பழனி மலை. ஸோ பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு கூட்டி போகிற பஸ்ஸு, நாகர்கோவில். ஸோ வழி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வழியாக தான் போகுது. ஸோ அவ்வளோதாங்க, பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு 2 ஹவர்ஸு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ட்ராவல் பண்ணி வந்து நம்ம ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி 2 பஸ் ஸ்டாண்டுமே போகுது. ஸோ 2ல் எதுலையாவது நம்ம ஒன்று இறங்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து மாட்டுத்தாவணி தான் பக்கம். ஸோ அதனால் மாட்டுத்தாவணியில் இறங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்மளுடைய இந்த மதுரை டு குருவாயூர் ட்ரிப்பானது ஃபினிஷிங்க்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்த வரையும் நம்மளுடைய ட்ரிப்பு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.